वन्देऽहं श्रीगुरुवरं श्रीरूपानुगप्रवरं व्रजरसरसिकं च नारायणं तं प्रपन्नं श्रीगुरुचरणं वन्दे रमणप्रेष्ठाय भूतले रूपानुगभक्तिदं च कृपमूर्तिनारायणं सेवाकुञ्जे ब्रजे रम्ये गोवर्धनगिरौ सदा राधाकुण्डे रसानन्दे तत्सेवाप्रदायकं गुरुं नारायणाख्यं तं वन्दे विनोदप्रेष्ठकं यत्पादमिस्मृतिमात्रेण दामोदर प्रसीदति नारायणं प्रभुं वन्दे करुणागणविग्रहं रागमार्गभक्तिं तत्त्वा तारयति त्रिभुवनं गौरहरि परं प्रेष्ठ नित्यानन्द अभिन्नका श्रीगौरनारायण भक्तबान्धव प्रियसेवकं नारायणं गुरुं वन्दे शरणं भक्तबान्धवं गौरमनोभीष्टं पूर्णं राधादास्यं प्रदायकं रूपानुगाचार्यवर्यं रूपमञ्जरी प्रेष्ठकं पतितपावनबान्धवायुगाचार्य नारायणं नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिनिति नामिने श्रीकृष्णचैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. அப்போ லாஸ்ட் கிளாஸில் வைத்திய பக்தி சாதனத்தில் வெவ்வேறு பலன்கள் அதை பற்றி பார்த்தோம். அப்போ கர்மிகளுக்கு ஒரு விதமான பலன்களுக்காக வேண்டி அவங்க வைத்திய பக்தி பண்ணுறாங்க. வைத்திய பக்தினா விதி பக்தி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி வைத்திய பக்தி பண்ணுறது. ஸோ அப்போது இதில் கர்மிகளுக்கு எப்படி அவங்க எதுக்கு போகிறாங்க, எதுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி பக்தி இதில் சாதகங்கள்லாம் செய்கிறாங்கன்னா ஐஸ்வர்யம் வேணும். ஐஸ்வர்யம்னா புக்தி, எனக்கு வெல்த் வேணும், மண்ணாசை பொன்னாசை அப்பளம் ஆசைகளை தீர்த்துக்காண்டி ஐஸ்வர்யத்து போகிறாங்க. எனக்கு நோய் குணமாகணும் விட்டு போகலாம், எனக்கு மோட்சம் கிடைக்கணுன்ட்டு போவாங்க. நிறைய பேர் மோட்சம் கிடைக்கணுங்கிறதுக்கு அப்படி போவாங்க. இதெல்லாம் நல்ல பக்தி கிடையாது. மோட்சம்னுட்டு ஒருத்தர் போனான்னாலே அது நல்ல பக்தி கிடையாது. அப்போ ஆனால் வைஷ்ணவர்கள், உண்மையான வைஷ்ணவர்கள் என்ன பண்ணுவாங்க, எனக்கு ஹரிநாமத்தில் ருச்சி வரணும்னு தான் கேட்டுகிட்டு இருப்பாங்க. தவிர அந்த ஹரிநாமத்தில் ருச்சி வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பிரேம பக்திக்கு அவங்க போயிடுவாங்க. இதைத்தான் கேட்பாங்க. அவங்க எனக்கு அது வேணும், இது வேணும், மோட்சம் வேணும், எனக்கு வைகுண்டத்துக்கு போகணும், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா உண்மையான வைஷ்ணவர்கள் அதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது. அதைத்தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ ஃபுல்லாக. அப்போது இதில் நாம ருச்சியிலும் கூட நிலைகள் இருக்குது. இப்போ முதல்ல பார்த்தோம்னா இது நம்ம வெப்சைட்டில் நான் போட்டது தான். இதில் பார்த்தோம்னா சும்மா நான் குயிக்காக நான் சொல்கிறேன். முதல்ல பிகினர்ஸ் ஒரு இதான் மாலை தான் பண்ணுவாங்க. நித்தாய, அதுக்கு பேர் குரு அஷ்ரயான்னு பேர். இல்லை நித்தாய அஷ்ரயானா 4 ரவுண்டு பண்ணணும். அப்போ அட்வான்ஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கௌர ஆஷ்ரயானா 8 ரவுண்டு பண்ணுவாங்க. அப்புறம் ஹரிநாமான்னா 16 ரவுண்ட் பண்ணுவாங்க. 16 ரவுண்டு பண்ணோன்னா 1 hour 10 நிமிஷம் என்னதான் வரும், அந்த மாதிரி வரும். ஸ்டெடியாக சேஞ்ச் பண்ணணும். அப்போ அப்படி வரும்போது திக்ஷாவுக்கு ரெடி ஆயிடுவாங்க. ஹரிநாமம் யார் வேணாலும் எடுக்கலாம். அவங்க நாம ஜெபம் ஆரம்பிக்கும் போது எப்போ வேணாலும் எடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த 4 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணணும். ஓகே இல்லையா? நோ மீட் ஈட்டிங், நோ இன்டாக்சிகேஷன், நோ கேம்பிளிங், நோ அவுட் சைட் மேரேஜ், அந்த மாதிரி அப்படிப்பட்ட இதை ஃபாலோ பண்ணணும். அது எதுக்கு ஹரிநாமம் எடுக்கிறதுக்கு, அதுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் 16 ரவுண்டு கம்ப்ளீட்டாக பண்ணும்போது தான் ஒருத்தன் திக்ஷாவுக்கு ரெடி ஆகிறான். அதுக்கப்புறம் அவன் மேலே போகணும்.
32 ரவுண்ட் ஆக்கணும். 32 ஆக்கும்போது அது வந்து அர்த்த லக்ஷேஸ்வரான்னு அர்த்தம். அதுக்கு பிறகு 64 ரவுண்டு போகணும். நம்ம நம்ம சம்பிரதாயம் பிரகாரம் 16 ரவுண்டு போதாது, 64 பண்ணணும். அதுக்கு பேர் லக்ஷேஸ்வராணி பேர். அதுக்கு பேர் 128 போவோம். 128 போயிடுச்சுன்னா துவி லக்ஷேஸ்வரான்னு அர்த்தம். அந்த இதில் இப்போ 64 ரவுண்டு ஒருத்தவங்க வந்து பண்ணாங்கன்னாலே நம்ம வந்து கொடுக்குறத பகவான் வந்து ஆனந்தமாக ஏற்றுக்கிறாரு. இல்லைன்னா எடுக்க மாட்டார். நம்ம சும்மா என்ன வேணாலும் கொடுத்தாலும் அவர் எடுத்துக்கவே மாட்டார். ஸோ இது கேர்ஃபுல்லாக இருக்கணும், லக்ஷேஸ்வராக இருக்கணும். அப்போ தான் அதான் மத்தியம கௌடி டிவோட்டின்னு அர்த்தம். அப்போ அந்த மாதிரிப்பட்ட டிவோட்டி தான் ப்ரீச்சும் பண்ண முடியும்னு சொல்லுது. ஓகே. அப்புறம் அடுத்தால துவி லக்ஷேஸ்வரா. துவி லக்ஷேஸ்வரம் 2 லட்சம். 2 லட்சம்னா எப்படி ஒரு 128 ரவுண்டு வரும். 10 மணி நேரம் ஈஸியாக வரும். இது பண்ணும்போது கிருஷ்ணாவோட கிருஷ்ணா கிட்ஸ் அட்ராக்டட், தர்ஷனே கொடுத்துருவாங்க அவர். அப்போ இவங்கெல்லாம் குரு ஆகிறதும் இனிஷியேஷன், மற்றவங்களுக்கு இனிஷியேஷன் கொடுக்குறதுலாம் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் 3 லக்ஷேஸ்வராங்கிறது 192 ரவுண்டு. இது நம்ம நாமாச்சாரியா ஹரிதாஸ் தாக்கூரார் பண்ணது மாதிரி. இவங்கெல்லாம் மகாபாகவத் உத்தமா. அப்போ கிருஷ்ணாவே அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது, அதான் சதுர் லக்ஷேஸ்வரான்னு இருக்குது. இந்த சதுர் லக்ஷேஸ்வரான்னாச்சா 4 லட்சம் 4 லட்சம் நாமங்கள் வரும். அப்போ இதை எடுக்கிறதுனா 20லேருந்து 28 மணி நேரம் வரைக்கும் வரும். அப்போ ஒரு நாளில் வந்து 24 மணி நேரம் தான் இருக்குது. அப்போ எப்படி நம்ம பண்ண முடியுங்கிறது அதுதான். இதில் நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, இந்த நாம ருச்சி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தில் இது வந்து இவர் வந்து அனிருத்த பிரபு வந்து ஜெய்ப்பூரில் இருக்கார். இப்போ தான் அவருக்கு 100 வயசு. இப்போ தான் இது கொண்டாடினாங்க. பெரிய பக்தர். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே அப்படியே சாட்சா தரிசனம் கொடுத்துருக்காரு. சரி, நான் 2 நேரம் பார்த்துருக்கேன். அந்த டைம்லலாம் கூட்டமே இருக்காது. 6 நேரம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு. அதான் தண்டி மகாராஜ் நான் வந்து காட் பிரதர்ஸ் என்ற அவர் குருதே. ஸோ நாங்கள் போய் அவர் கூட பேசிகிட்டு இருப்போம். அவர் பாருங்க, ரொம்ப எளிமையான மனுஷன். ஆனால் கிருஷ்ணரே அவருக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காங்க. இப்போ உண்மையிலே சொல்ல போனால் அவரோட ஸ்டேட்டஸை பார்க்கும்போது ரொம்ப வசதி. இந்த இந்தியாவிலே அவர் வந்து ஒன் ஆஃப் த வெரி வெரி ஹை டிவோட்டி. And then chant until 7 a.m. in the morning. Yes. Oh. It doesn't have any pain here. No any pain. Nothing. कोई बीमारी भी नहीं है, कुछ भी. और मेरी आई I'm in the class. 5 years been. Oh, so baby, that clear. So what you really see here is, we were there, we were so casual. So if you see, that is Aniruddha Prabhu. So right there, and then that is me. Yeah, so அவரோட வீட்டுக்கு பின்னால் ரொம்ப ரொம்ப எளிமையான வீடு. அதுக்கு பேக்கில் வந்து கோவர்தன் மாதிரி அப்படியே கோவர்தன் ஹில் மாதிரி அப்படியே ஒரு மலை இருக்கும். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். பட் அது போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். எனிவே அந்த மாதிரியெல்லாம் அவரோட என்னென்னா, நான் சொன்னேன் இல்லையா, சரி நான் அவர்கிட்ட கேட்டு அதான் ரெக்கார்ட் பண்ணது. வி ஆர் ஒண்டர்ஃபுல் டைம். அங்கே பக்கத்து இடத்துலலாம் சுற்றியெல்லாம் பார்த்தோம். அவ்வளோ தூரத்துக்கு வந்து வி ஆர் ஸோ க்ளோஸ். 2 நேரம் தான் பார்த்துருக்கோம். இனி ஒருக்கா போகணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக ஷியாம் சுந்தர் பிரபு, ராதா ஷியாம் சுந்தர் பிரபு இப்போ தான் போயிட்டு வந்தார். அவர் என்ன சொல்கிறான்னு கேளுங்க. கரெக்டாக 2028 நினைக்கிறேன், 2028 3 வருஷத்தில் இந்த ஹோல் வேர்ல்ட் இஸ் கம்ப்ளீட்லி எல்லாம் கோயிங் டு பி ஃபினிஷ்டு. 93% ஆஃப் த பாப்புலேஷன் அப்படியே போயிடும், இறந்து போயிடுவாங்க. ஏன்னா நியூக்ளியர் இந்த வார் நடக்க போகுது. அவர் ப்ரெடிக்ட் பண்ணது, அவர் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே கரெக்டு. இப்போ ஓகே, இது பண்ணி அழிஞ்சிட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி வைஷ்ணவ தர்மத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் உயிர் பிழைப்பாங்க, அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் சுத்தமாக காலி. அதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு ஃபியூ இயர்ஸுக்கு அப்புறம் தென் சத்தியுகம், அதாவது அது நல்ல சத்தியுகம் மாதிரி திருப்பி எல்லாம் பலபடி ஆல் திங்ஸ் வில் பி பேக் டு நார்மல். எல்லாம் தர்மம் அதில் இப்போ பழையபடி வரும்.
ஸோ அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. முன்னமே நான் போயிருக்கும் போதே இதை தான் சொல்லியிருக்காரு. முன்னே சொல்லியிருக்காரு. இப்போ அது ரொம்ப இப்போ ப்ரிடாமினண்ட்டாக எல்லாருமே இதை எடுத்து சொல்கிறாங்க. அப்போது நம்ம என்ன நினைக்கணும்னா, நாம் இந்த மாதிரிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம். நமக்கு ஹரிநாம ருச்சி வந்திருக்கா? அவர் 2 மணி நேரமோ 3 மணி நேரம் தான் உறங்குவார். அவ்வளோ கம்ப்ளீட்டாக சாண்டிங். நம்ம வெப்சைட்டில் அவருக்கு அந்த சாண்டிங்கை கூடிய நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஃபர்மேஷன் தான் நிறைய இருக்கும். ஆக்சுவலாக நான் போட்டு வச்சுருக்கேன். அவர் எழுதின புக்கை ஒன்றுனா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தேன். பாதியில் அதுக்கப்புறம் என்னால் முடியல. அதுக்கப்புறம் இது எல்லாம் இந்த ரெஸ்பான்ஸ் வந்துடுத்து முடியல. அப்படியே நிற்கிது அது. அவர் என்னென்னா அந்த புக்குக்கு பேர் என்னென்னா, யூ ரீச் கிருஷ்ணா இன் திஸ் லைஃப் டைம் இட் செல்ஃப். இந்த லைஃப் டைம்லேயே கிருஷ்ணாவை வந்து ரீச் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத புக்கு. ரொம்ப அருமையான புக்கு. அது இருக்குது. நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் நம்ம வெப்சைட்டு போய் இதில் போயிட்டு சாதனாக்களை சாண்டிங்கை பார்த்தீங்கன்னா அவரோட புக்கு அதில் நான் PDF எல்லாம் கூட போட்டு வச்சுருக்கேன். நிறைய இருக்குது. நான் முன்னால் அவருக்கு நிறைய ஃபோட்டோலாம் வச்சுருந்தேன். நிறைய போட்டிருந்தேன். ஓகே. அவரோட சாண்டிங் வந்து ரொம்ப வசதி. அவர் காலையில் வந்து இந்த காலையில் நைட்டு வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குவார். அவருக்கு ரூமில் வந்து ஒரு பானையில் தண்ணி மட்டும்தான் இருக்கும். அவ்வளோதான். அதை அப்படி குடிச்சிட்டு அவர் பாடி சாண்டிங் போயிட்டே இருக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிட்டே இருக்கும். எனிவே அது ஒரு பெரிய ஸ்டோரி. அவரோட இதை பற்றி பேசணும்னா தனியாக அதுக்கு ஒரு தனியாக கிளாஸே வேணும். எனிவே அப்போ நான் இதை வந்து எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம்னா, நாம ருச்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆலயம் நீங்கள் பார்க்க வந்து ஒரு ஆலயத்தில் உள்ள வால்டார், அந்த கர்ப்ப கிரகம் அம்பிகா காலனாங்கூடிய இடத்துல வந்து பகவான் தாச பாபாஜி அப்படிங்கிறோட ஆலயம். இந்த ஆலயத்தில் என்னது வந்து மூல விக்கிரகம்? மகாமந்திரத்தை எழுதி வச்சுருக்கு. நான் இதில் அதான் நான் ஆரோ போட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் பாருங்க. ஸோ அப்போது அதில் இருக்கிறது மகாமந்திரம் தான் இருக்குது. அந்த மகாமந்திரத்தை எழுதி வச்சுருக்கோ அதான் விற்கிறோம். அதை தான் அவர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. இவ்வளோ தான். அந்த பாபாஜி பகவான் தாஸ் பாபாஜி என்ன பண்ணுவாருன்னா அந்த மகாமந்திரத்தை தான் அவர் ஒர்ஷிப் பண்ணார். அப்போ அதை ஒர்ஷிப் பண்ணி அவர் எவ்வளவோ அட்வான்ஸ்டாக போயிட்டார். ரியலைசேஷன் நல்லாவே ரொம்ப போயிருக்காரு. அது எப்போ பார்த்தாலும் பிரஜலீலா அவருக்கு முன்னால் நடந்துகிட்டே இருக்கும். பிரஜலீலா வந்து நடந்துகிட்டே இருக்கும். ஃபுல்லாக அஷ்டகாலி லீலா எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அவர் அதில் அப்படியே விட்னஸ் பண்ணிகிட்டே இருப்பார். அதே மாதிரி என்ன பார்த்தோம்னா யாராவது கேட்பாங்க, ஏதாவது கேட்டால் கூட அவர் என்னத்தையாவது சொல்லிகிட்டு இருப்பார். அவர் என்ன சொல்லிகிட்டு இருப்பார்? அந்த பிரஜில எப்படி போயிட்டு இருக்கு அதை தான் சொல்லிட்டு இருப்பார். அப்போ மகாமந்திரத்தோட பவரை நீங்கள் பாருங்க. அவர் வந்து பிரஜில் மைண்டில் தன்னுடைய மனத்தினால பிரஜிலேக்குள்ள கம்ப்ளீட்டாக 24 hours மூழ்கி இருக்காருன்னா பாருங்க. பார்த்துக்கிட்டே இருப்பார், பேசிகிட்டு இருப்பார். திடீர்னு ஏதோ சிரிப்பார். எல்லாருக்கும் புரியாது, என்ன நடக்குன்னே தெரியாது. ஒருக்கா என்ன பண்ணாருன்னா ஒரு அங்கே உள்ள ஜமீன்தார், பெரிய ராஜா மாதிரி, அவர் வந்து பார்க்க வந்திருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா என்னத்தையே போட்டு ஒரு அந்த என்ன தூக்கக்கூடியது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்ன, துடைப்பது இருக்கு இல்லையா, அதை எடுத்து வந்து கல்லில் போட்டு அடிச்சுட்டு இருந்தார். கல்லில் போட்டு அடிக்காரு. வெளியே போன்னு அடிக்காரு. இவர் ராஜா வந்தவர் என்னடா நம்மளை போட்டு இப்படி சொல்லிடுறேன்னு நினச்சிட்டு அவருக்கு பயந்துட்டு ஓடிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு வந்து கஷ்டமாக போச்சு. இப்படி நம்மளை இப்படி பண்ண மாட்டானேன்னு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கு பிறகு தான் மாதிரி விஷயத்தை பாபாஜி கிட்ட சொல்லும்போது, யார் நான் வந்தது எனக்கு தெரியாத, அப்போ ஏன் நீங்கள் போட்டு அதெல்லாம் போட்டு அந்த மாதிரி அந்த விளக்கு மாற எடுத்து ஏன் இந்த மாதிரி போட்டு அடித்து வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ அன்னைக்கு அவர் வந்தது எனக்கு ஞாபகம், இது தெரியாது. பிருந்தாவனத்தில் துளசி இருக்குது. அந்த துளசி அந்த கோயில் என்னது தாமோதர், அந்த கோயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய துளசியை 2-3 ஆடு வந்து கடிக்கி, அந்த கடிக்கிறத நான் வந்து தூர போனே அடிச்சு விரட்டி விட்டுட்டு இருந்தேன் அப்படின்னாரு. பாருங்க, இப்படி இருக்கணும். அவரெல்லாம் மகாமந்திராவை சேன் பண்ணும்போது அப்படியே இது ஒரு அழுக வரும். இதே தான் சேம் திங். யார் நம்ம அனிருத் பிரபுஜி அவரை ஒருக்கா கூப்பிட்டாங்க. இது வந்து ஹரிக்கதாக்கு கொடுங்க, எங்களுக்கு கேட்கணும், ஏதாவது சொல்லுங்க. நீ அவரெல்லாம் ஹரிக்கதெல்லாம் கொடுக்க மாட்டார். அப்படி இல்லை, வீட்டில் இருந்துட்டு ஏதாவது சொல்லி கொடுப்பாரு. தவிர ஹரிக்கதாக்கு எனக்கெல்லாம் ஹரிக்கதெல்லாம் நம்ம கொடுக்க இஷ்டம் கிடையாது, எனக்கு சேன் தான் பண்ணணும் அப்படின்ட்டு வரமாட்டார்.
ஒரு தடவை கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் அங்கே எல்லாம் மேடையெல்லாம் வச்சு இருந்து பண்ணிட்டு இருந்தது. இவர் வந்தார். வந்ததுக்கு ஆரம்பிச்சுட்டு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம், அதை பற்றி ஏதாவது சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு மகாமந்திரம் ஆரம்பித்தார். ஹரே கிருஷ்ணன்னு ஆரம்பித்தார். என்ன அந்த இதில் அவர் இந்த பாவத்தில் மாட்டிட்டு க்ரைங் லைக் அது கண்ணீர் வந்து தாரையாக தண்ணி வந்துட்டு இருக்கு. 1 hour அவருக்கு ப்ரோக்ராமுக்கு டைம் அவரோட ப்ரோக்ராம் தான் மெயினாக அதுதான் கொடுத்துருந்தாங்க. அந்த 1 hour 2 hours என்னவோ கம்ப்ளீட்டாக ஒன்லி க்ரைங் தான். அங்கே கேட்டக்கூடியவங்க எல்லாருமே எல்லாம் அழுதுகிட்டே இருந்தாங்க ஃபுல்லாக. அப்போது இன்னும் என்ன வேணும்னா பிரேம பக்தி வேணும். அப்போ மகாமந்திரத்தில் ருச்சி வரும்போது பிரேம பக்திக்கு அங்கேருந்து ஆரம்பிச்சாச்சு. பிரேம பக்தி வந்துடும். இந்த பிரேம பக்தி தான் எதோட உச்சம், நம்மளோட வாழ்க்கையோட குறிக்கோளே அதுதான். வைகுந்தத்து போய் என்ஜாய் பண்ணணுன்னையோ, எனக்கு சொர்க்கத்தில் போய் அங்கே போய் என்ஜாய் பண்ணணுன்னு மனநிலை இருந்துன்னா அவங்களுக்கு பக்தியே இல்லை. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, அது என்ஜாய் போகக்கூடியவங்க. அதை பற்றி நம்ம இந்த ராக பக்தி லைனில் நமக்கு அப்படி கிடையாது. அப்போது பிரேம பக்தி மட்டும்தான் நமக்கு முக்கியமே தவிர அதுதான் ராக பக்தி லைன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சம்பிரதாயங்களும் நீங்கள் பாருங்கள், படத்தில் பாருங்க, சம்பிரதாயம் இருக்குது. கிருஷ்ணர்கிட்டருந்து ஆரம்பித்து ஸ்ரீ சம்பிரதாயா, அதே மாதிரி பிரம்ம சம்பிரதாயா, ருத்ர சம்பிரதாயா, அதே மாதிரி குமார சம்பிரதாயான்னு 4 சம்பிரதாயம் இருக்குது. இது இவங்கள எங்கே கொண்டு போகிறாங்க? அவங்க வைகுந்தத்துக்கு தான் போக முடியும். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு வைகுந்த பக்தியை கொடுக்க வரல, அவர் ராக பக்தியை கொடுக்க வந்திருக்காரு. அப்போ விதி பக்தியோட முடிவு வைகுந்தம். அப்போ ராக பக்தியின் முடிவு வந்து கோலோகம். ஆனால் அவங்க கோலோகம் எனக்கு வேணும்னு கேட்க மாட்டாங்க. அப்படின்னா அவங்களுக்கு ராக பக்தி இல்லைன்னு அர்த்தம். ஆனால் வைகுந்தத்துக்கு போகக்கூடிய வைகுந்தம் வேணும்னு வைகுந்தம் துடிப்பாங்க. இவங்களுக்கு கோலோகத்தில் இது நினைச்சு கூட பார்க்க முடியாது, பேசுவாங்க, அது என்னன்னு தெரியாது. அப்போ சைத்தன்ய மகாபிரபு வைகுந்த பக்தி கொடுக்க வரல, அவர் வந்தது ராக பக்தி கொடுக்க வந்தவர். அப்போ நிறைய பேருக்கு விதி பக்த மார்க்கத்துக்கும் ராக பக்தி மார்க்கத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த உலகத்தில் ஸ்ரீகிருஷ்ணரின் விருப்பத்தினால தான் இந்த 4 சம்பிரதாயங்கள் உள்ளன. ஏன்னா அந்த ஸ்ரீ பிரம்ம ருத்ர குமார சம்பிரதாயம், அந்த 4 சம்பிரதாயம் நான் சம்பிரதாயம் இருக்கே, அது அவர் வச்சது. சரி, இந்த ஜீவன்கள் போய் ஏதாவது போயிட்டு மோட்சம் கிடச்சிட்டு போட்டோம் அப்படின்னு. அப்போ பிரம்மம் இருக்குது, பிரம்மத்தில் ஐக்கியமாகிறது அவர் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காரு. மோஸ்ட் ஆஃப் த ஹிந்துஸ் அங்கே தான் போகிறாங்க. யோகிகள் அவங்க எல்லாம் ஞானிகள் எல்லாம் அங்கே தான் போகிறாங்க. வைகுந்தத்துக்கு போகிறது ரொம்ப ரொம்ப குறைவு. சுத்தமான பக்தனாக இருக்கணும். அப்போ சுத்த சாத்விகள் போனால் தான் வைகுந்தம் போக முடியும். அப்போ விதி பக்தினா என்ன? சாஸ்திரங்களில் கூறக்கூடிய தர்மம் மற்றும் சாதக விதிகளை எல்லாம் தவறாமல் செய்து பக்தியில் முன்னேறுவது அதுதான் விதி பக்தி. தர்மத்தை ஃபாலோ பண்ணணும். கணவன் மனைவி குடும்பம் கடமைகளை சரியாக செய்தல். உதாரணம் பார்த்திங்கன்னா, கிருஷ்ணரே மரியாதை புருஷோத்தமாக ராமராக வந்திருக்காரு. ராமர் மரியாதை புருஷோத்தமர். அவர் எப்படி விதிபக்தியை நமக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு காணிச்சு கொடுத்துருக்காரு. அவர் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று தான் நமக்கு காண்பித்தார். தந்தை தசரதர், அம்மா கைகேயி, அது அவங்க சொல்லக்கூடியதை கேட்டு மூத்தவர்கள் அது மாதிரி பரதனுக்கு, அது மாதிரி மூத்தவர்கள் பரதனுக்கு, இவங்க எல்லாம் எங்கே சொல்கிறக்கூடியவங்க எல்லாத்தையும் கேட்டு அப்போ உலகம் குறை சொல்லாமல் வாழணும். ஆக்சுவலாக ராமர் பாருங்க, ஒரு வண்ணா குறை சொல்லிட்டதுனால சீதா தேவியை காட்டுக்கு அனுப்பியிருக்காரு. பாருங்கோ, இது தர்மம். அதே மாதிரி தாசியம், எப்படி ஹனுமார் எப்படி ராமருக்கு சேவை செய்கிறாருங்கிறது அதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ தாசிய பாவம் எல்லாம் வருது. ஆனால் அதே கிருஷ்ணரை பாருங்கோ, ஸ்வயம் பகவானாகவே
லீல புருஷோத்தமராக வந்தபோது எல்லா ஜட உலக தர்மங்களையும் தூக்கி தூர போட்டார். அதுக்கு மேலான பரதர்மத்தை அவருக்கு அனுப்பிச்சார். இதுதான் லெவல்ஸு. இது லெவல்ஸ். நிறைய பேர் பேசுவாங்க, என்னடா அது கிருஷ்ணர் வந்து எல்லாரும் கூடாலையும் அதில் ரச டான்ஸ் எல்லாம் ஆடினாருன்னு பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கு மேலே தெரியாது, அதுக்கு மேலே தெரியவே தெரியாது. அப்போ பரதர்மம்னா என்னன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு தர்மத்தையும் விட்டுட்டு அது ஏன்னா அதுக்கு அந்த லெவல் போகும்போது தர்மம் அதர்மங்கிறது ஒன்றுமே தெரியாது. ஏன்னா ஆக்சுவலாக நம்ம பண்ணுறது தான் அதர்மம். யாரே ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு இவர் தான் ஹஸ்பண்டு, இவர் தான் புருஷன், இவர் தான் இவன்ட்டு நம்ம நடிச்சுட்டு இருக்கோம். இதுதான் அதர்மம் ஆக்சுவலாக. ஆனால் நம்ம எது அதர்மமோ அதை தர்மம்னு ஃபாலோ பண்ணுறோம். உண்மையிலே தர்மங்கிறது அந்த கிருஷ்ணரை வந்து அந்த மாதிரி ஹஸ்பண்டாகவோ அவர் ஆப்ஜெக்ட் ஆஃப் லவ்வை வந்து கிருஷ்ணர்கிட்ட வச்சுட்டு எல்லாத்தையும் தூரத்தீர் போட்டு தர்மம்னு சொல்கிறது அவ்வளோத்தையும் தூரத்தீர் போட்டுட்டு அவரை மட்டும் எடுக்கிறது தான் உண்மையான தர்மம். அதுதான் பரதர்மம். ஆனால் எல்லாருக்கும் புரியாது. ஏன்னா அவங்களுக்கு இந்த உலக தர்மத்தை அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அதை சொல்லுறதுக்கு வந்தது ராமர் வந்திருக்காரு. ஆனால் கிருஷ்ணர் எல்லாத்தையும் தூர போட்டுட்டு மேலே போயாச்சு. அப்போ விதி பக்தியினால் வைகுண்டம், சாகேத் மற்றும் துவாரகதாமத்துக்கு கூட போகலாம். ஆனால் விதி பக்தியினால் பிரஜதாமனமான கோலோகத்தை ஒருபோதும் அடைய முடியாது. விதி மார்க்க பக்தர்களுக்கு கிருஷ்ணர் ஒரு அவதாரமாகத்தான் தோன்றுவார். தன்னை அவர் நம்மால் புரிய முடியாதவாறு மறைத்து விடுகிறார். சாதாரண மக்களுக்கு, ஜனங்களுக்கு அவர் அவதாரம் என்று தன்னை அப்படியே மறைத்து விடுவது வந்து ஒரு பெரிய சீக்ரெட் ஆகும். விஷ்ணு புராணம் அது இதுன்னு எல்லாம் சாத்விக ரஜச தாமசிக புராணங்கள் எல்லாம் பார்த்தோம்னா அவர் அவதாரமாக தெரியும். அது டிஃப்ரெண்ட் ஆங்கிள், அவங்க லெவல். அது அவர் மறைக்கிறது. பரமாத்மாவா இது பண்ணி நம்ம இதுக்குள்ளே காட்டுக்குள்ளே உட்காந்து மறைஞ்சிட்டு இருக்காரு. ஹி ஹைட்ஸ். ஆனால் சுத்த சாத்துவ புராணம் ஸ்ரீமத் பாகவத்தில் மட்டும்தான் அவர் உண்மையான ஸ்வரூபத்தை என்னன்னு அவர் காட்டுறாரு. அப்போ விதி பக்தியில், அதாவது வைகுந்த பக்தியினால் கோலோக கிருஷ்ணரை ஒருபோதும் அடையவும் முடியாது, புரியவும் முடியாது. இதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சொல்லுறாரு. சைத்தன்ய சரிதாமிரத்தில் வருது. சகல ஜகத்தே மோரே கரே விதி பக்தி விதி பக்தியே பிரஜ பாப பாயித்தே நாகி சக்தி. உலகம் எங்கும் சாஸ்திரங்களில் கூறப்படும் விதிமுறைகளை பின்பற்றி என்னை வழிபடுகிறார்கள். ஆனால் அவற்றை பின்பற்றி பிரஜபக்தியை ஒருபோதும் பெற முடியாது. ஏனென்றால் இந்த விதி பக்திக்கு பிரஜபக்தியை கொடுக்கும் எந்த விதமான பலமும் கிடையாது. நாகி சக்தி முடிஞ்சு. அப்ப இந்த ராகபக்தினா என்ன? இந்த பிரேம பக்தியினால பிரேம வரும்போதுதான் நீங்க ராகபக்திக்கு என்ற எண்ணம் பண்ண முடியும். பிரேம பக்தி எப்படி வரும்? அது சும்மா அங்கே அமேசான் டாட்டில் ஆர்டர் பண்ணி வரக்கூடிய விஷயம் இல்லை. இது ரொம்பவும் டெலிகேட். அந்த பிரேம பக்தியை கிருஷ்ணர் கொடுக்க மாட்டார். கிருஷ்ணால் கொடுக்கவும் முடியாது. ஏன்னா கிருஷ்ணருக்கு மேலெல்லாம் பிரேமை வரணும். அவருக்கு எப்படி எனக்கு மேலே உள்ள பிரேமைக்கு நான் எப்படி கொடுக்க முடியும்? அது கொடுக்க முடியாதுல்ல. அப்போ அது பிரேம பக்தி யார் இருக்கோ அவங்களால தான் கொடுக்க முடியும். அதனால்தான் ராகமார்க்க ஆச்சாரியர்கிட்ட தான் போய் காலை பிடிக்கணும். அப்போ பிரேம பக்தி வரும்போது விதிமுறைகளை எல்லாம் தாண்டி போயிடும். கோபியர்கள் அத்தனை தர்மங்களையும் தூரை அறிந்தவர்கள். ஹஸ்பண்டோ, வீடோ, அம்மா, அப்பா, குழந்தைகள், உறவினர்கள் எல்லாத்தையும் தூர போட்டாங்க. அப்போ இது தர்மம் இல்லையே, இது அதர்மம் இல்லையா? அதைத்தான் சொல்றாரு. ஆனா இதுதான் தர்மம், அது தெரியாது. பரதர்மம் இதுதான் பரதர்மம். ஏன்னா இங்க நம்ம ரிலேஷன்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் வந்துட்டு அதுல கிடந்து மாட்டிட்டு கிடக்குறோமே, இதுதான் அதர்மம். புரியுதாப்போ? அப்போ ஜட உலக வாழ்க்கையில் தான் தர்மம். அந்த பிரேம பக்தி வாழ்க்கையில அந்த இதுல இது கிடையாது. அதனால்தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றது,
நீ 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 வந்து என்ன தர்மமோ அதர்மமோ எது பண்ணாலும் சரிதான். ஆனால் அது வந்து கிருஷ்ண பிரேமையை கொடுத்தீங்கன்னா அதுதான் உண்மையான தர்மம் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு. அப்போ இது ரொம்ப ட்ரிக்கியான சப்ஜெக்ட். அப்போ அந்த மாதிரிப்பட்ட பிரேம பக்தர்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணரை விட அவர்களுக்கு வேறு எதுவும் எந்த சொந்தமும் கிடையாது. அதனால தான் கோபியர்கள் கணவன், தந்தை, தாய், குழந்தைகள் அத்தனை தர்மங்களையும் அவர்கள் தூர எறிந்தார்கள். அப்போ வைகுந்தத்தில் எது பகவான நாராயணர் ஆப்புலண்ட அண்ட் ரெவரன்ஸை வர்ஷிப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வைகுந்தம் போகும். அங்கெல்லாம் பெரிய இதெல்லாம் என்ன, அங்கே உள்ள லீலைகள்லாம் கிடையாது. இப்படிப்பட்ட லீலைகள் கிடையாது. அங்கே நாராயணருக்கு மயில் பீலு கிடையாது, புல்லாங்குழல் கிடையாது, கொம்பு ஊதக்கூடிய கொம்பு கிடையாது. அவர் ஒன்றும் கண்டுகளெல்லாம் இது பண்ணிட்டு போக மாட்டார். ஆனால் அங்கே வாழக்கூடிய வைகுந்த பக்தர்களுக்கு கிருஷ்ணர் வந்து அவர் இவரோட அவதாரம்னு தெரியுமே தவிர அவங்க அதில் உங்களுக்கு ஒன்றுமே ஜாயின் பண்ண முடியாது. ஓகே, இவங்களுக்கு வைகுந்தம், சாக்கேது, துவாரகை இது வரைக்கும் தான் போக முடியும். ஆனால் கோலோகம் அங்கே. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வைகுந்தத்தில் எப்படி மற்றவர்கள் வந்து அவரை லார்டை வர்ஷிப் பண்ணுறாங்க. எல்லா பக்தர்களும் நாராயணரை வர்ஷிப் பண்ணுறாங்க. ஆனால் கோலோகத்தில் வேற மாறி எல்லாம் உல்டா. கிருஷ்ணர் வந்து அவருடைய டிவோட்டிஸை வர்ஷிப் பண்ணுறாரு. பாருங்க, இந்த பிக்சர்லேயே பாருங்க, கோபிகள் வந்து அழுறாங்க. கிருஷ்ணன் என்னை விட்டுட்டு எங்கே போனீங்க, எங்கே போனீங்கன்னு எல்லாம் பண்ண. அதான் கோபி கீதம். அந்த கோபி கீதத்தில் அவர் கேட்டு அந்த ருச்சி எல்லா வேதங்களும், சாம வேதங்களை எவ்வளவோ ஓதினாலும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நத்திங். அதெல்லாம் குப்பை. இது அவருக்கு அமிர்தமாக இருக்கும். அவரு யாரை கும்பிடுறாரு? உங்கள் பக்திக்கு எனக்கு என்னால் ஈடுபட முடியாது, நான் பேங்க்ரப்சி அப்படின்னு அவரு கும்பிடுறாரு. யாரை கும்பிடுறாரு? கோபிகளை அவரு கும்பிடுறாரு. இதுதான் வித்தியாசம். அந்த பிரேம பக்திக்கு அவ்வளவு தூரத்துக்கு பவர். அப்போ சைத்தன்ய மகாபிரபு வைகுந்த பக்தியை கொடுக்க வரல. அவரால் வைகுந்த பக்தியை கொடுக்க முடியும், எல்லாமே கொடுக்க முடியும். ஆனால் அவரு அதுக்கு வரல, ராகபக்தியை கொடுக்க வந்தவர் தான் அவர். அப்போ அதனால் ப்ராப்பராக நம்ம அவருக்கெல்லாம் வரணும்னா அவருக்கள் இருக்கிறதுனால அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அதை எடுத்துக்கணும். ராகபக்தி அந்த மாதிரிப்பட்ட குருக்களை மட்டும்தான் போய் பிடிக்கணும். இதெல்லாம் இந்த சம்பிரதாய குருக்களால் இதை கொடுக்க முடியாது. இந்த ஸ்ரீ பரம்பரை, அந்த பரம்பரை, அவ்வளோ இதெல்லாம் இவங்கெல்லாம் கொடுக்க முடியாது. அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு இந்த தன்யகரியில் வந்து இதை கொடுக்க வந்திருக்காரு. நீங்கள் மற்ற எந்த பரம்பரை 4 பரம்பரையில் நீங்கள் வந்து உருப்படியான அந்த இதில் ஒரிஜினல் பரம்பரையில் நீங்கள் வந்து பண்ணுங்க, உங்களுக்கு வைகுந்தம் தான் கிடைக்குமே தவிர அதுக்கு மேலே கிடைக்காது. அப்போ இந்த உலகத்தில் எங்கும் வைத்திய பக்தி தான் உள்ளது. ஆனால் உண்மையில் இந்த வைத்திய பக்தியை கடைபிடிப்பவர்கள் வைஷ்ணவர்கள் தான். அவங்களும் வைஷ்ணவர்கள் தான். ஆனால் இந்த வைஷ்ணவர்களுக்கு வந்து இலக்கு எனது வைகுந்தம், கோலோகம் அல்ல. அப்போ இப்படி இந்த வைஷ்ணவர்கள் பின்பற்றும் விதிபக்தி மட்டும்தான் நிரந்தரமானது. அப்போ இதில் ஏன் புரியணும்னா, ஏன் இதை சொல்லிட்டு வரோம்னா, டைட்டில் பாருங்க, விதிபக்தி நித்தியமானது போட்டிருக்கு. அப்போ விதிபக்திங்கிறத நம்ம குருதேவ் திருப்பி அதான் சொல்லுவார். ராகபக்தி வேணும்னு அதை தான் சொல்லிட்டு இருப்பார். சைத்தன்ய மகாபிரபு அதெல்லாம் சொல்லிட்டு. அப்போ ஏன் எப்படி விதிபக்தி நித்தியமானதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம். அதுவும் நித்தியமானதான். ஏன்னா வைகுண்டம் நித்தியமானது. அதில் அங்கே போகக்கூடிய வைஷ்ணவர்களும் நித்தியமானவர்கள் தான். அதனால் அதை கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அது அநித்தியம் இல்லை, அதுவும் நித்தியம்தான். அங்கே போகக்கூடியவங்க இருக்குங்க, நிறைய பேர் அங்கே தான் போகிறாங்க. அதுவும் பெர்மனன்ட் தான். எனிவே, லாகிரி மகாஷாய் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து ஒரு சுலோகாவை கொண்டு சொல்கிறார். இப்போ நம்ம டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. இந்த டிஸ்கஷனில் எங்கே போயிட்டு இருக்கு? அந்த அவருக்கு பேர் என்ன தாசா? அது தேவிதாசா.
தேவிதாசாவுக்கும் லாகிரிக்கும் உள்ள டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்குப்போம். அதில் தான் நம்ம இப்போ என்டர் பண்ணுறோம். அப்போ அவர் சொல்லுவார், அப்போ என்னை போன பாகத்தில் என்ன பார்த்தோம், இப்படி இந்த மாதிரி சந்தியாவந்தனம் இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் வந்து உண்மையிலேயே வைஷ்ணவருக்கு கிடையாது, அதெல்லாம் உண்மையான பக்தி கிடையாதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ அதில் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். அதில் என்ன சொல்லுவாருன்னா, ஸ்ரீமத் பாகத்தில் ஒரு ஸ்லோகத்தில் இப்படி வருது, அனுக்ஷ்யஸ்ச மகத் பிச்யஸ்ச சாஸ்திரேப்யா குஷலோ நரக் சர்த்வர்த்தः சாரம் ஆதயாத் புஷ்பேபிய இவ ஷட்பதா. அப்போ ஒரு தேனி வந்து எப்படி நிறைய பூக்கள்களிலிருந்து தேனை அப்படி சேகரிக்கிறதோ அதே போல்தான் புத்திசாலியான ஒருவன் சிறிதோ பெரிதோ எல்லா சாஸ்திரங்களில் இருந்து எடுத்து அந்த சாரத்தை அவன் எடுத்துவிடுவான். அப்போ அவருக்கு சொல்லுவார் பண்ணும், என்னோட குடிசையில், ஏன்னா அவரோட சன் வந்து என்னென்னா வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு, இவர் இல்லை வரலன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லி கொடுக்காரு, நான் இனி இங்கேருந்து வர முடியாது. அவர் இன்னும் சொல்கிறாரு, என்னோட குடிசையின் பக்கத்தில் குடிசையில் என்னோட குருதேவர் அவர் பஜனை சாதகங்களை செய்து வருகிறார். அப்போ எல்லா சாஸ்திரத்திலையும் உள்ள சாரத்தை அவருக்கு எனக்கு இதே மாதிரி உபதேசிச்சிருக்காரு. அப்போ அவர்கிட்ட இருந்து நான் படித்தது தான் நான் அவங்கள்ட்ட சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லார், நீ அவரிடம் உபதேசம் கேட்க ஆசைப்பட்டீன்னா போய் நீ அவரோட போய் பக்தியுடன் அணுக வேண்டும், நீ என்னோட வா நான் கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ தேவிதாசாவும் ஓ சரி நான் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஆசை இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, லாகிரி மகாஷாயா தன்னுடைய மகன் தேவிதாசாவை அடுத்த பக்கத்தில் இருந்த குடிசையில் வசித்த அவரோட குருதேவர் யார் ஸ்ரீ வைஷ்ணவதாசா பாபாஜிக்கிட்ட கூட்டு போய் அறிமுகம் செய்து வைக்காரு. அப்புறம் பின்னால் அவர் வெளியே வந்து அவருடைய குடிசைக்குள்ளே போய் அவரோட ஜபத்தை தொடர்ந்து போயிட்டுருக்காரு. இந்த நேரத்தில் தேவிதாசாவும் வைஷ்ணவதாசாவும் உட்காந்துருக்காங்க. அங்கே வைஷ்ணவதாசா பார்த்தோன்னா, ஓ மை சன், என் மைந்தனே நீ என்ன படிச்சிருக்கான்னு கேட்காரு முதல்ல. ஓ தேவிதாசா உடனே சொல்கிறார், நான் நியாய சாஸ்திரங்களில் படிச்சிருக்கேன், அதில் முக்தி பாகத்தையும் குசுமாஞ்சலி எல்லாத்தையும் படிச்சிருக்கேன், அது மட்டும் இல்லை ஸ்மிருதி சாஸ்திரங்கள் எல்லாத்தையுமே படிச்சுட்டேன் நான். சரி, அப்போ அவர் கேட்காரு, அப்படின்னா நீ சாஸ்திரங்களை நன்றாக படித்து அலசி ஆராய்ந்திருக்கிறாய், நீ படிச்சதில் ஒன்று சொல்லு பார்ப்போம், எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லு பார்ப்போம், உனக்கு எது ஸ்டாப்பாக தெரியுத ஒன்று சொல்லு அப்படின்னாரு. உடனே தேவிதாசா சொல்லுது, அத்தியந்த துக்க நிவத்திர் ஏவ முக்தி அப்படின்னாரு. அத்தியந்த துக்க நிவத்திர் ஏவ முக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஜட உலக துக்கங்களில் இருந்து வெளிவருவதே முக்தி. எல்லாரும் தெரிஞ்சதுதானே அது அவர் சொல்கிறார், இதுதான் எனக்கு அதில் பெருசாக எனக்கு தெரிஞ்சுன்னு அவர் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஒருவன் எப்போதும் தான் எப்படி எந்த நேரம் முக்தி அடைவதற்கு மட்டுமே முயற்சி செய்ய வேண்டும். இதையத்தான் சாங்கிய தர்ஷனாங்கக்கூடிய நூலும் சொல்லுது அப்படின்னு சொல்லுறாரு. அப்போ எனவே ஸ்வதர்மமாக விதிக்கப்பட்டுள்ள கர்மங்களை செய்து முக்தியை நான் அடைய முயன்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே வைஷ்ணவதாசா சிரிச்சுட்டு, ஆமாம் ஒன்றை போல தான் நானும் ஏராளமான சாஸ்திரங்களை படித்து முக்தின்னுட்டு ஓடிண்டே இருந்தேன். உடனே தேவிதாசா கேட்க, அப்படி என்றால் நீங்கள் முக்தி வேண்டான்னு சொல்கிறீங்களா, அதை விட்டுட்டீங்களா? வைஷ்ணவதாசா சொல்கிறாரு, ஓ சன், முக்தின்னா என்னன்னு சொல்லு. அதுக்கு தேவிதாசா சொல்கிறாரு, நியாய சாஸ்திரத்தின்படி ஜீவனும் பிரம்மமும் நித்தியமாக வேறுபட்டவை. அதனால் நியாய சாஸ்திரத்தின்படி எவ்வாறு ஜீவன்களின் துக்கங்கள் நீங்க பெறும் அதை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம வேதாந்தத்துக்கு போனோம். நமக்கு வேதாந்தத்துக்கு போனோம்னா முக்தி என்பது ஒரு பிரிக்க முடியாத எங்கும் நிறைந்த பிரம்மத்தில் ஒரு ஜீவன் ஐக்கியமாவதுன்னு அவர் பிரம்ம ஐக்கியத்தை சொல்கிறார். அது இன்னொன்று சொல்ல இன்னொரு விதமாக கூறி போனார், முக்தின்னா என்ன?
ஒரு ஜீவன் பிரமத்தில் ஒன்றாக கலப்பதை தான் முக்தி அப்படின்னு அவர் பதிலளிக்கார். உடனே வைஷ்ணவதாசா சொல்கிறாரு, ஓ மைந்தனே, நான் முன்பு சங்கராச்சாரியாரின் வேதாந்த சூத்திரத்தின் விளக்கத்தை 15 வருடங்களாக படித்திருக்கிறேன். அதன் பின் ஒரு துறந்த சன்னியாசியாக பல வருடங்கள் வாழ்ந்திருக்கிறேன். முக்தி அடையணும் அப்படின்ட்டு என்னவெல்லாமோ சிரமப்பட்டு முயற்சி செய்திருக்கேன். ஆனால் சங்கரர் ஸ்ருதி சாஸ்திரங்கள்லேருந்து மகா வாக்கியங்கள் அப்படின்னு ஒரு 4 வாக்கியங்களை எடுத்திருக்காரு. அப்படி அந்த எடுத்த 4 வாக்கியங்களுக்குள்ள நான் அப்படியே அதில் தான் அப்படி அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, இந்த மாதிரி 4 வரும். அவன் எல்லாமே பிரம்மம். அவன் இதில் அதெல்லாம் நான் அப்படியே தியானம் பண்ணி கடைசியில் நான் என்ன உணர்ந்தோம்னா, இந்த சங்கராச்சாரியார் ஆதி சங்கராச்சாரியார் உருவாக்கிய அத்வைதம் எங்கக்கூடிய பிலாசபி புதுசாக ஒன்று உண்டு பண்ணியிருக்குது. இது ஆர்டிஃபிஷியல், இது ஒரிஜினல் கிடையாது, இது சரி கிடையாது அப்படின்னு நான் உணர்ந்து ஃபீல் பண்ணி நான் ரியலைஸ் பண்ணி அதை விட்டுட்டேன். உடனே தேவிதாசா ஷாக். நீங்கள் ஆதிசங்கரர் உருவாக்கி அத்வைதத்தை ஒரு புதிதாக ஏதோ உண்டு பண்ணப்பட்ட ஒன்றுன்னு நீங்கள் அப்படி சொல்லி அது நிஜத்துக்கு எதிரான ஒரு கொள்கையை கொண்டதுன்னு எப்படி நினைச்சீங்க? அவர் சொல்றாரு, வைஷ்ணவதாசா, அனுபவம் பெற்ற ஒருவன் தீவிர ஆராய்ச்சியில் கண்டுபிடித்ததை மற்றவர்களுக்கு எளிதாக விளக்க முடியாது, அவங்களுக்கு புரிய முடியாது அப்படின்னு அவர் சொல்லுவார். அவர் எல்லாமே படித்தவர். வைஷ்ணவதாசா எல்லாத்தையுமே படித்தவர், உண்மையை ரொம்பவும் ஆழமாக உணர்ந்தவர். அப்போ உண்மையை நேரடியாக பேசுவர் என்கிறதையும் தேவிதாசா பார்த்தவொடனே தெரிஞ்சு போச்சு. ஆனால் தேவிதாசா வேதாந்தத்தை படித்ததில்லை. அதனால் கேட்குறான், எனக்கு இந்த வேதாந்தத்தை படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு கேட்குறான். வேதாந்தம் படிக்க நான் தகுதி உள்ளவனான்னு முதல்ல கேட்குறேன். அது முடியுமே, சமஸ்கிருதத்தில் உனக்கு புலமையிறான் இருந்தனால ஆனால் ஒரு சரியான டீச்சர் வேணும் அப்படின்னா வேதாந்தத்தை நீ படிக்கலாம் அப்படின்னாரு. அப்போ அப்படியே நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டார். எனக்கு முடியாது, ஏன்னா நான் ஒரு வைஷ்ணவர்களுக்கு சேவகன். எனக்கு ப்ரீச்சிங் நோ இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு இதை தவிர ஜெபம் பண்ணுறதும் இதுவும் தவிர இதை தவிர வேறு விதமான குறிக்கோளுமே எனக்கு கிடையாது. அப்போ பரமஹம்ச பாபாஜி அவர் என்கிட்ட ஒரே ஒரு ரூல் தான் சொல்லி கொடுத்துருக்காரு, நீங்கள் ஹரிநாமத்தை தொடர்ந்து ஜபிக்க வேணும்னு தான் சொல்லியிருக்கிற தவிர மற்றபடி எதையும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, நானாட்டு ஒன்றும். அதனால் அதைத்தான் செய்யணுமே தவிர அதை மீறி எனக்கு ஆசைன்னுட்டு நான் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவார். அது மட்டும் இல்லை, ஜெகத்குருவான ஸ்ரீ ரூப கோஸ்வாமி இன்னும் சொல்லியிருக்காரு, நீங்கள் இந்த மாதிரி ஆதிசங்கராச்சாரிய எழுதிய சாரீரக பாஷ்யான்னு ஒரு நூல் இருக்குது. எனக்கு நான் பார்த்துருக்கேன், அதை அப்படியே தூர போட்டேன் கடைசியில். ஏன்னா எல்லாத்தையும் படிச்சுட்டு குழம்புறத விட சைத்தன்ய மகாபுரமும் அதே தான் சொல்லுவார். இந்த ஆதி சங்கராச்சாரிய எழுதின புக்களை நீங்கள் படிச்சிங்கன்னா சுத்தம் உங்கள் பக்தி காலி, தூக்கி குப்பையில் தான் போடணும். அதே மாதிரி சாரீரக பாஷையா என்ற நூலை நிச்சயமாக படிக்கவே கூடாது நீ ரூப கோஸ்வாமி சொல்லியிருக்காரு. எனவே அதனால் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு, அது மட்டும் இல்லை, எனவே இவற்றை படிப்பதை விட்டுவிட்டு கண்டதெல்லாம் படிக்கிறதை விட்டுட்டு குருதேவ சொல்லுதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் உபதேசிப்பதே கிடையாது. அதனால் என்னால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அவர் சாரி சொல்லியாச்சு. அவன் இந்த உலகத்துக்கே குருவான சச்சிதானந்தன் கௌரஹரி வேதாந்த சூத்திரத்தில் உண்மையான விளக்கத்தை அவர் சர்வபௌம பட்டாச்சாரியாவுக்கு போதிச்சிருக்காரு. அதுதான் கரெக்டான சித்தாந்தம். இந்த ஆதி சங்கராச்சாரியர் எழுதிய இந்த அத்வைத இது கிடையாது. அதனால் அது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே அவர் ராமானுஜாச்சாரியர் எழுதின ஸ்ரீ பாஷ்யம் இருக்குது, அதெல்லாம் படிச்சிருக்கேன். ஆனால் எத்தனை பாஷ்யங்களை யார் அவ்வளோ சம்பிரதாயங்கள்லாம் எழுதினவங்களெல்லாம் நம்ம எது கூட கம்பேர் பண்ணும்போது மகாபிரபு உபதேசித்த அந்த ஃபிலாசபியை
அந்த தத்துவத்தை எவராலும் டச் பண்ண முடியாது, அவ்வளவு உயர்ந்தது. அதுக்கு மேலான எந்த ஒரு சுலோகத்தை கூட நான் பார்த்ததே கிடையாது. கோபிநாத் ஆச்சாரியர் எழுதிய இந்த விளக்கங்களை எல்லா வைஷ்ணவர்களும் படிக்கிறாருங்க. அது வேற ஒன்றும் இல்லை, சைத்தன்ய சரிதாமிரத்தை நம்ம படித்தோம்னா அது அவ்வளோ கம்ப்ளீட்டாக அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இதை கேட்ட தேவிதாசா ரொம்பவும் ஹாப்பி, மகிழ்ச்சி அடைந்தான். வெளியே வந்து தன்னுடைய தந்தையின் குடிசைக்கு திரும்பினான். அவன் எல்லாத்தையும் என்னென்னலாம் வைஷ்ணவதாச பாபாஜி சொன்னார் அப்படிங்கிறத தன்னுடைய தகப்பனார்கிட்ட பேசி இது பண்ணி சொல்லிட்டு அப்போ தேவிதாசா சொல்கிறான் திருப்பி, உண்மையிலே நான் இவங்க வந்த காரணம் உங்களை வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு அழைக்கிறது தான். நீங்கள் வீட்டுக்கு ஒரு தடவையாவது நீங்கள் வந்தால் எல்லோருக்கும் திருப்தியாக இருக்குன்னு திருப்பி கேட்குறான். உங்களோட தரிசனம் வேணுக்காண்டி அம்மா வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கு லாகிரி மகாராஜா சொல்லாரு, நான் எங்கு வைஷ்ணவர்களின் தாமரை பாதங்களையும் சரணடைந்துள்ளேன். இந்த 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 பாதங்களை தவிர எனக்கு வேறு எதுவுமே தேவை கிடையாது. பக்திக்கு புறம்பான எந்த வீட்டுக்குள்ளும் நான் நுழைய மாட்டேன் என்று சபதமும் எடுத்துள்ளேன். முதலில் நீ ஒரு வைஷ்ணவனாக ஆகு, அதன் பின்னர் என்னை வந்து கூட்டி செல்லு அப்படின்னாரு. அப்போ தேவிதாசாவுக்கு இன்னொரு ஷாக்கு. ஓ தந்தையே, எப்படி நீங்கள் அவ்வாறு கூறலாம்? நாங்கள் அனைவரும் நித்தமும் இறைவனை வழிபடுகிறோம். ஒரு பூஜாரம் வச்சுட்டு எல்லாம் வழிபடுவாங்க. ஹரிநாமத்தை ஜெபிப்பவர்களை நாங்கள் மதிக்காமலா இருக்கிறோம்? வைஷ்ணவர்களையும் விருந்தினர்களையும் நன்றாக உபசரிக்கிறோம். நாங்கள் வைஷ்ணவர்கள் இல்லையா? அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு. அவர் லாகிரி சொல்லுவார், உங்கள் செயல்கள் எல்லாம் வைஷ்ணவர்கள் செய்வதை போல் இருந்தாலும் நீங்கள் வைஷ்ணவர்களே அல்ல அப்படின்னு போடுறாரு. உண்மையை போடுறாரு. ஓ அப்படி என்றால் வைஷ்ணவர்களாக மாறாம நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு கேட்காரு மகன். அது சொல்றாரு, நீங்கள் வைஷ்ணவர்களாக மாற வேண்டுமானால் முதலில் அத்தனை நைமித்திக கர்மங்களையும் விட்டுவிட்டு ஜீவனுக்கு நிரந்தரமான ஆன்மீக நித்திய தர்மத்தை மட்டுமே அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஓ உடனே கேட்கான். எனக்கு இன்னொரு சந்தேகம், இப்போது நிறைய சந்தேகங்கள் வந்துட்டே இருக்கு. ஆமாம், நீங்கள் வந்து பக்தியில் 9 அங்கங்கள்னு சொல்கிறீங்களே, சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், அதே மாதிரி ஆத்ம நிவேதனம், இதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி வைஷ்ணவர்களை வந்து நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் வைஷ்ணவர்களை வந்து ரொம்ப வசத்தின்னு சொல்கிறீங்க. ஆனால் இவங்களும் அப்படி பண்ணும்போது ஒரு ஜட உலகத்தில் உள்ள பொருட்களுக்கு மேலே தானே நெருக்கம் வச்சுருக்காங்க. ஏன்னா டிடி வச்சுருக்காங்களே, விக்கிரகம் வச்சுருக்காங்களே, அவங்க ஃபாலோ பண்ணுறது நைமித்திக தர்மம் இல்லையா? ஏன்னா அவர் சொல்லுறாரு, நைமித்திக தர்மத்தை விட்டுட்டு எதுக்கு வரணும், ஏன்னா நித்திய தர்மத்தை பண்ணால் தான் வைஷ்ணவம் அப்படின்னு சொல்லுறாரு. இவன் சொல்கிறான், நீங்கள் மட்டும் என்னத்தை பண்ணுறீங்க? நீங்களும் அந்த மாதிரி ஜடா ஏதோ ஆப்ஜெக்டில் வச்சுட்டு டிடின்னு வச்சுட்டு அவங்க ஒர்ஷிப் பண்ணுறீங்களே, அதைத்தானே நினச்சிட்றீங்க, அதை வச்சு நினைத்தானே பாடுறீங்க, அதை நினைத்தானே எல்லாம் விக்கிரகம் நினச்சிட்டு விக்கிரமாட்டு வச்சு எல்லாம் பண்ணுறீங்கோ. அப்போ இந்த விஷயத்தில் நான் ஒரு தலை சார்பையில் நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரு சைடால் பேசுகிறீங்கோ. விக்கிரக வழிபாடு, நோன்பு இருத்தல், உலகப் பொருட்களை பூஜையில் உபயோகித்தல், நீங்கள் பூ, அது பழம், அதுன்னு எல்லாம் பூஜையில் உபயோகப்படுத்துகிறீங்க. இதெல்லாம் ஜட உலகத்தில் உள்ளவங்கள்ல. அது அப்போ இதை நீங்கள் பண்ணும்போது எப்படி நிரந்தரமான தர்மம் ஆகும்னு இவர் கேட்காரு போட்டு. நல்ல கொஸ்டின் தான். அதுக்கு பிறகு தான் அவர் சொல்லுவார், லாகிரி சொல்லுவார், என் மைந்தனே, இதை புரிவதற்கு எனக்கும் நிறைய நாட்கள் ஆனன. கொஞ்ச நாள் ஆன பிறகு தான் எனக்கு புரிஞ்சுது. நான் சொல்லுவதை கேளு. மனிதர்களை 2 வகையாக பிரிக்கலாம், ஐகிகா, பரமார்த்திகா. ஐகிகான்னா ஜட உலகத்தில் தொடர்பால் சம்பந்தப்பட்டவர்கள். ஜட உலகத்தில் ஈர்ப்பு இருக்கும் அவங்களுக்கு, அது பிடிச்சி மாயைக்குள்ளே மாட்டி கிடப்பாங்க. ஆனால் அதே சமயத்தில் பரமார்த்திக்காகக்கூடிய அந்த மனிதர்கள் வருங்கால பரம உண்மையை அடைய விரும்புவார்கள். அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் வேற. ஐக்கிக்கானா உலகத்தில் ஜட உலகத்தில் ஈர்ப்பு வச்சு அதை என்ஜாய் பண்ணதுக்கு தான் பார்க்குறாங்க. ஆனால் ஆன்மீக உலகத்தில் ஈர்ப்பு வைக்கக்கூடியவங்க வந்து பரமார்த்திகா, அந்த மாதிரிப்பட்ட ஜீவன்கள். அது வந்து உயர்ந்த ஜீவன்கள். அவங்களுக்கு பரம உண்மை அடையிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கும்.
அப்போ இந்த ஐக்கிக்காக இருக்கக்கூடிய ஜீவன்கள் வந்து ஜட உலகத்தில் உள்ள ஜட இன்பத்தையும் ஐஸ்வர்யங்களையும் நாடுவார்கள். நம்ம முன்னாலே பார்த்தோம் அதை பற்றியே. பரமார்த்திக ஜீவன்கள் அவங்களே மூணாக பிரிக்கலாம். ஈஷானுகதான தங்களை அப்படியே கம்ப்ளீட்டாக 100% பகவானுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பேர் ஈஷானுகதா. அதே மாதிரி அடுத்தால ஞான நிஷ்டா, அதான் புத்திகாமி. ஞான நிஷ்டாங்களுடைய புத்திகாமி வந்து அத்வைதம் போன்ற ஞானத்தில் அவங்களுக்கு ஆட்டம் நீட்டம் படும். யார் நம்ம சங்கராச்சாரியர் எழுதின அத்வைத பிலாசபியில் அப்படியே பிடிச்சிடுவாங்க, அவங்களுக்கு அப்படியே பிடிக்கும், அப்படி போயிடுவாங்க. இவங்கெல்லாம் புத்திகாமி. அப்போ அவங்களுக்கு ஈர்க்கப்பட்டு அதில் ஈர்க்கப்பட்டு அத்வைதம் போன்ற ஞானத்தினால் ஈர்க்கப்பட்டு மோட்சத்தை நாடுவார்கள். அவங்க யாரு? புத்திகாமிஸ். அதான் ஞான நிஷ்டா. மூணாவது வந்து சித்திகாமி. இவங்க என்ன பண்ணுவாங்க? அஷ்டாங்க யோகத்தில் போயிடுவாங்க. அஷ்ட சித்தி எல்லாம் போயிடல, சக்திகளை பிறகுன்னு விரும்பி இவங்க என்ன பண்ணுவாங்க? அங்கே போய் யோக முத்திரைகள், யோக சாஸ்திரங்கள், யோக சாதகங்கள் அவ்வளோத்தையும் பண்ணி குண்டலினி யோகா அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ சித்திகாமிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்ம காண்டத்தில் இருக்கக்கூடிய கர்மங்களை செய்து அஷ்ட சக்திகளை பிறகுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கும். யாகங்கள், யக்ஞங்கள், அஷ்டாங்க யோகம் இதெல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஈஸ்வருக்கு மேலே ஆண்டவனுக்கு மேலே அவளுக்கு நம்பிக்கை என்ன கொஞ்சம் உண்டு. ஆனால் கர்மத்துக்கு அவங்க உட்பட்டவராக அவங்க யார ஆண்டவன் வந்து அவரும் கர்மத்துக்கு உட்பட்டவர்னு நினச்சிட்டு இருப்பாங்க அவங்க. இதுதான் பிரச்சனையே. ஆண்டவன் வந்து எந்த விதமான கர்மங்களுக்கும் உட்பட்டவர் அல்லங்கிறது நம்ம யார்? ஈஷானுகா. இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த ஆண்டவனே கர்மத்துக்கு சம்பந்தப்பட்டவர் தான், அவரு அதுக்கும் உட்பட்டிருக்காரு, அது கர்மத்தை விட்டுட்டு யாரும் போக முடியாது அப்படின்னு அவங்க. இதில் தான் விஞ்ஞானிகளும் கூட இதில் தான் இருப்பாங்க. அப்போ வைஷ்ணவர்களின் விதிபக்தி, அப்போ இதுவெல்லாம் எனது இது நித்தியம் அல்ல. அப்போ வைஷ்ணவர்களோட விதிபக்தி எப்படி? ஈஷானுகா, அவங்க வைஷ்ணவர்கள், அது மட்டும்தான் நித்தியம். அப்போ ஈஷானுகா வைஷ்ணவர்கள் இப்போ ஃபாலோ பண்ண ஈஷானுகா நித்தியம். புத்திகாமி அத்வைத ஞானம் பிரம்ம மோட்சம் அவங்களுக்கு நித்தியம் அல்ல, அநித்தியம். சித்திகாமி அஷ்டாங்க யோகம் அஷ்ட சித்தி இப்படி போகக்கூடியவங்க அதுவும் நித்தியம் அல்ல. இது ரொம்ப முக்கியமான சார்ட், பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமான சார்ட். ஓகே, பரமார்த்திகா ஈஷானுகா, இதுதான் இந்த ஒன்று தான் நித்தியம். ஓகே, இனி அடுத்தால இதே மாதிரி ஞான நிஷ்டன்னா புத்திகாமி என்ன பண்ணுவாங்க? ஜீவனும் பிரம்மமும் எல்லாம் ஒன்றுன்றுவாங்க, எல்லாம் ஒன்றுன்னு பட்டு அவங்க அத்வைத ஞானத்தில் இருக்கப்படுவாங்க இல்லையா? தங்கள் சொரூபத்தை பிரம்மத்தில் கொண்டு போய் ஐக்கியப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம். ஸோ அவங்க அதனால் அவங்க இதெல்லாம் இது வந்து அனித்தியம். ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காருன்னையோ அதில் கூட அவங்களுக்கு அக்கறையும் கிடையாது. இருக்காருன்னு கூட அவங்களுக்கு தெரியவும் தெரியாது, அக்கறையே கிடையாது. ஈஸ்வரன் ஏதோ ஒரு கற்பனையான உருவம், கற்பனையாக எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு அதை ஒரு கற்பனை தான் நினைப்பாங்க. ஓகே, அப்போ அத்வைத போன்ற ஞானத்தில் அவங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு போகும். இப்போது அதில் அந்த பிரம்மத்தில் போய் ஐக்கியம் அடையணும் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சரியா? ஆனால் பரமார்த்திகா உள்ள ஈஷானுகத்தா ஜீவன்கள் ஈஸ்வரர் மட்டுமே நாடக்கூடியவங்க. உண்மையில் இவர்கள் தான் ஜீவனின் மிக உயர்ந்த பலனை அடைபவர்கள். இவங்க மட்டும்தான் பகவானின் அருளுக்கு பாத்திரமாகிறார்கள். அவர்களின் நம்பிக்கையின்படி ஈஸ்வரர் ஒருவரே. அவர் அளவில்லாதவர், எங்கும் இருப்பவர். தன் சக்தியினால் ஜீவன்களையும் அனைத்து ஜட உலகங்களையும் உருவாக்குவர் அவர் ஆண்டவன். அனைத்து ஜீவன்களும் அவரது நித்திய சேவர்கள்னு அவங்களுக்கு புரியும். முக்தி அடைந்த பின்னரும் இந்த நித்திய சேவையை ஜீவன்களின் உண்மையான நித்திய சொரூபத்தினால அவங்க பண்ணிட்டார். முக்தி, ஏன்னா இவங்களுக்கு முக்திங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரேமே வந்தாச்சுன்னா இவங்க முக்தியோட எங்கேயும் மேலே போயாச்சு. ஆனாலும் எப்பவும் எது முக்கியம்? அவங்களுக்கு நித்திய சேவை தான் முக்கியம். வைஷ்ணவர்கள்னால் நித்திய இதில் வந்து நித்தியமாக ஆண்டவனுக்கு சேவை பண்ணக்கூடியவங்க மட்டும்தான். அதுதான் எனது நித்தியமான தர்மம். ஜீவேர சொருப்பகைய
கிருஷ்ணர நித்தியதாசா. அவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். எதனால்? ஸோ இப்படி அவர் சொல்லிகிட்டே இருக்கார். அஷ்ட சித்தியை நாடக்கூடிய சித்தி காமிகள் கர்ம காண்டத்தை மட்டும் பின்பற்றுவாங்க. அவங்கள ஞானிகளும் கர்மிகளும் தாங்கள் மட்டுமே அதுக்கு மேலான கதியை அடைவதாக அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்கள் தான் மேலு. அஷ்டாங்க யோகா பண்ணக்கூடன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாம் எதுக்கு ஐயா கிருஷ்ணரை போட்டு நீங்கள் வழிபட்டுருக்காங்க? எல்லாம் அதெல்லாம் கிருஷ்ணர்லாம் எல்லாம் கீழே, அவரே யோகீஸ்வரர் அப்படின்னு எதையோ சொல்லி அவர் தங்களே போட்டு அவங்களுக்கு குழப்பி வச்சுருவாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் மெடிடேஷன்ருவாங்க. இப்படி அங்கேயும் பண்ணி கடைசியில் கீழே விழுறாங்க. என்ன பண்ணுது? நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. அது அவங்களோட பார்த்து அவங்களோட சுதந்திரம், அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அப்புறம் ஆதி சங்கராச்சாரியர் இன்னொன்று என்ன பண்ணியிருக்காருன்னா, வேதங்களுக்கு குதர்க்கமான ஒரு அத்வைதத்தை அந்த அத்வைதத்தில் ஒரு கற்பனை கோட்பாடுகளையும் ஒரு படைச்சி வச்சுட்டார். அதான் பஞ்ச உபாசனம் பண்ணி நம்ம முன்னாடி இதை பற்றி படிச்சிருக்கோம். நீங்கள் எந்த யாரை வேணாலும் தொழலாம், எல்லாம் அதுக்கப்புறம் தொழுந்து நீங்கள் மோட்சம் போனோன்னா எல்லாத்தையும் துரத்தி போட்டுடலாம். அவங்களோட இதே வேறு. சூரியனை அப்போ ஏன்னா பஞ்ச உபாசனன்னா பிரம்மம் தான் லட்சியம், பிரம்மத்தில் போய் ஐக்கியமாக தான் லட்சியம். அப்போது அதுக்காக வேண்டி முதல்ல என்னோட சூரியனை வழிபடலாம். சூரியனுங்கிறது அது தர்மம். கணேசரை வழிபடுது, அது அர்த்தம். துர்காதேவியை வழிபடணும், அது காமா. சிவபெருமான வழிபடுவது மோட்சத்துக்கு பிரதிநிதி. விஷ்ணு அவர் தான் இது பிரம்ம மோட்சத்தை கொடுக்கறது அவர் தான். இந்த விஷ்ணு நம்ம மகாவிஷ்ணு, அந்த கரபோதாய சாய விஷ்ணு அந்த இதில் இது ஒரு கற்பனை பண்ண விஷ்ணு. இவங்க ஹிந்துக்கள் யார் பண்ணது? சங்கராச்சாரியார் இது இமேஜின் பண்ணதாங்க. இது அவ்வளோத்தையும் இந்த மாதிரி விக்கிரகங்களை பண்ணிட்டு இந்த விஷ்ணு நோ, இந்த விஷ்ணு கர்மத்துக்கு அடிப்பட்டவங்க தானே அவங்களோட ஐதீகம். அப்போது இதன் பிரகாரம் சிவன், துர்க்கை, கணேசர் மற்றும் சூரியனை வணங்குவவர்கள் எல்லாம் யாரு? சைவர்கள், சக்தர்கள், கணபதியர்கள் என்று மற்றும் சௌரர்கள், இப்படியெல்லாம் நிறைய பிரிவுகள் இருக்குது. இதெல்லாம் இவங்க எல்லாரும் ஞான காண்டத்தை தான் கடைசியில் பின்பற்றக்கூடியவங்க, இன்டைரக்ட்லி ஆர் டைரக்ட்லி. ஓகே, அச்சரவணம், கீர்த்தனம் இவங்கெல்லாம் கூட செய்யலாம், அவங்க பண்ணலாம். ஆனால் அவங்களோட குறிக்கோள் முக்தியை பெறுவது மட்டும்தான் அவங்களுக்கு குறிக்கோள். முக்தின்னா எதில்? நிர்விசேஷ பிரமத்தில் ஐக்கியம் அடைவது மட்டும்தான் அவங்களோட குறிக்கோள். ஆனால் முக்தி எதையும் விரும்பாமல் சிரவணம், கீர்த்தனம் போன்ற பக்தி சாதகங்களை செய்வோடு மட்டுமே ஸ்ரீ விஷ்ணுவை வழிபடுவார்கள். அப்போ இந்த பஞ்சோபசானாவில் வரக்கூடிய 5 விக்கிரகங்களில் பகவான் ஸ்ரீமூர்த்தி வருதுலையே லாஸ்டில் போட்டிருக்கோம்ல, அவர் மட்டும்தான் நிரந்தரமானவராக மற்றவங்களும் நிரந்தரம் கிடையாது. இருந்தாலும் இவங்களுடைய கான்செப்ஷன் கற்பனை. அந்த விஷ்ணு தான் நிரந்தரம். ஆனால் இவங்க கற்பனையாக தான் எடுப்பாங்க அதை. ஓகே, புரியுதா? இப்போ இப்படி போயிட்டு இருக்கு. இப்படி அவர் சொல்லி கொடுக்காரு. டைம் போயிட்டுருக்கு. இப்படி அப்புறம் தேவதாச சொல்லு, ஆமாம், இதன்படி ஒருவன் பகவானின் ஸ்ரீ விக்கிரகத்தை வழிபட்டாலும் அவன் பகவானின் விக்கிரகத்தை நிலையான பரமவஸ்து என்று எண்ணவில்லை என்றால் உண்மையில் அவனது வழிபாடு நித்தியமான பகவானை சார்ந்ததல்ல அப்படின்னு வருது கடைசியில். ஏன் சொல்லுவாருன்னா, அவங்க அப்பா சொல்லி கொடுக்காரு. இப்போ நீ வீட்டில் பகவானை வச்சு வழிபடுவா, ஆனால் நீ என்ன நினச்சிட்டு இருக்கா? இது டெம்பரரியாக ஏதோ ஒரு கற்பனையாட்டு தான் பகவானை நீ வச்சிருக்கே தவிர அவர் விக்கிரகம் ஒரு நித்தியமான உண்மை அப்படிங்கிற நீ நினைக்கல. அதனால தான் நீ ஒரு ஈசானுகதா ஆக நினைக்க முடியாது. ஏன்னா நீ ஏதோ விக்கிரகம் டெம்பரரி அப்படின்னு நினைக்க. இன்னும் விக்கிரகத்தை அந்த மாதிரி டெம்பரரி எடுக்கக்கூடாது. பகவானை வழிபடும்போது ஏன்னா விக்கிரகத்தை பெர்மனண்ட் நித்தியம்னு எடுக்கணும். அந்த விக்கிரகம் பகவான்னு எடுக்கணும். அப்போ தான் தேவிதாசா கேட்க. அப்போ நாம் வழிபடக்கூடிய விக்கிரகம் ஒரு மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்லவா? அது எப்படி நிரந்தரமாக முடியும் அப்படின்னு கேட்க. இப்போ தான் நம்ம வருது பாருங்க. விக்கிரகத்துக்கு விக்கிரகம் சாக்சாத் பகவான் அப்படி என்டர் பண்ணார். நம்ம அப்படியே மந்திரங்கள்னால இன்ஸ்டால் பண்ணும்போது பகவான் அப்படியே என்டர் பண்ணார். அந்த விக்கிரகம் பிகம்ஸ் பகவான்.
பகவானுக்கும் விக்கிரகத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. சாட்சி கோபால் அந்த ஸ்டோரி நமக்கு தெரியுமே. பிருந்தாவனத்தில் இருந்த இருந்த இந்த கோபால் ஒரு வைஷ்ணவர்களுக்கு வந்து சாட்சி சொல்வதற்காக வேண்டி கால்நடையிலே நடந்து வந்திருக்காரு. அந்த அந்த வைஷ்ணவரை ஃபாலோ பண்ணி பின்னால் நடந்து எங்கேருந்து அங்கே பிருந்தாவனத்திலிருந்து இங்கே கீழே வந்திருக்காரு. எத்தனையோ நாட்கள், எவ்வளோ வாரங்கள், எல்லாம் மாதங்கள், நினைக்க 1 மாதத்துக்கு மேலே என்ன அவ்வளோ நாள் அப்படியே நடந்து வந்திருக்காரு. கடைகள் வந்திருக்கு. இது நமக்கு தெரியும். இதை பற்றி நான் ஒரு ட்ராமா கூட போட்டிருக்கோம், சாட்சி கோபால். பாருங்க, ராமானுஜாச்சாரியாவே எடுங்கோ. அப்போ விக்கிரகத்தை ஒருத்தன் வந்து முஸ்லீம் ஆட்சி செய்யக்கூடியவன் வந்து தூக்கிட்டு போயிட்டான், விக்கிரகத்தை தூக்கிட்டு போயிட்டான். அங்கே இது மாதிரி நிறைய களவு பண்ணு நிறைய போட்டிருக்கான். ராமானுஜாச்சாரியர் போய் எனக்கு விக்கிரகத்தை வேணும்னு கேட்க போகிறாரு. அவன் சொன்னால் எந்த விக்கிரகம் எனக்கு தெரியாது, 100க்கு மேலே விக்கிரகம் கிடக்கு, எந்த விக்கிரமோ நீ எடுத்துக்கோ, சரி உனக்கு விக்கிரகன்னு சொல்கிறியா, அவர் வந்து ஆண்டவன் சொல்கிறியா, கூப்பிட்டாலே வராதா அப்படின்னு அவன் கிண்டல் பண்ணுறான். அப்போ தான் ஸ்ரீபாத் ராமானுஜாச்சாரியார் செல்ல பிள்ளாய் வருவாய் அப்படின்னு கூப்பிடுறாரு. கரெக்டாக அந்த விக்கிரகம் மட்டும் அங்கேருந்து டக்குன்னு எழுந்துட்டு கிடுக்கிடுன்னு வாக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. வாக் பண்ணி ஆரம்பித்து போய் அவருக்கு மடியில் போய் இருந்துடுது. இது ஒரு அப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, விக்கிரகமும் பகவான், விக்கிரகத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் நம்ம பார்க்கக்கூடாது. இது முக்கியம். அப்போ விக்கிரக வழிபாட்டில் 2 விதங்கள். ஈசானுகதாங்கிறது, அதாவது வைஷ்ணவர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, விக்கிரகம் வந்து ஜடம் அல்ல, விக்கிரகம் ஆன்மீகமானது. அந்த பகவான் அது வழியாக அந்த விக்கிரகம் இதில் இருக்கக்கூடியது பகவான், விக்கிரமும் பகவானும் ஒன்று, அதுதான் பரம சத்தியம். அந்த பகவானே ஒரே கதி அப்படின்னு அந்த நம்பிக்கையில் இருக்கக்கூடியவங்க வந்து வைஷ்ணவர்கள். அதே சமயத்தில் புத்திகாமி அண்ட் சித்திகாமியை பார்த்தோம்னா இவங்கெல்லாம் ஞானிகளும் கர்மிகளும். விக்கிரகத்தை வந்து ஒரு ஜடப்பொருள்னு நினைப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும், விக்கிரகம் நல்லா இருக்கும். பார்த்தோன்னா ஓ இது எதில் பண்ணீங்க, இது என்ன பிரான்ஸா, இதான்னு கேட்பான் தொலைஞ்சி. அந்த மாதிரி முதல்ல எவனாவது ஒருத்தன் விக்கிரகத்தை பற்றி அப்படி கேட்டான்னா அவன் தொலைஞ்சான், முடிஞ்சு. இது நாஸ்திகர். அவன் ஞானி கர்மியாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம் வேண்டாம். புத்திகாமி சித்திகாமி தான் இப்படி வரும். அவங்க வந்து விக்கிரகத்தை வந்து ஜடப்பொருள்னு நினைப்பாங்க. அப்புறம் பகவான்கிறது வந்து ஒரு கற்பனை அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அவங்க பிரகாரம் ஒரு என்ன பிரம்மந்தான் ஒரே கதி, பிரம்மத்துக்கு மேலே எதுவும் கிடையாது. பகவான் கூட எது பிரம்மத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஸ்வரூபந்தான், அது கற்பனையான உருவந்தான். அதுவும் வர்றாரு. ஆனால் பிரம்மம் மட்டும்தான் உண்மை, வேறு எதுவுமே உண்மை கிடையாதுன்னு இப்படி ஒரு சித்திரமான இதை கொண்டு வந்திருக்காரு. ஏன் கொண்டு வந்திருக்காங்கன்னா, எவர் ஒருவர் கிருஷ்ணர் பக்தர் இதுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லையோ, அருகதை இல்லையோ, அவங்கள எல்லாத்தையும் அப்படியே வெளியே தூரத்தில் தள்ளி கொண்டு போகிறதுக்காக வேண்டி ஸ்ரீகிருஷ்ணரே சிவபெருமான்கிட்ட சொல்லி சங்கராச்சாரியாரை பிறக்க வச்சு அவரு தான் இப்படி இந்த அத்வைதவாதத்தை, மாயாவாதத்தை, இந்த அசத் சாஸ்திரம்ங்கக்கூடிய மாயாவாதத்தை போதிக்க வச்சு அசுர குணம் உள்ளவங்களும் அவ்வளோத்தையும் கூட்டி போயிட்டார். அதனால் அதில் வந்து மாட்டாதீங்கோ. இந்த அத்வைத சித்தாந்தத்தில் எதையும் மாட்டிடாதீங்கோ. அதில் மாட்டாதவங்க தான் உண்மையிலே அவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க. அதில் மட்டும் மாட்டிடக்கூடாது. ஓகே புரியுதாப்போ? அப்போ இதில் இந்த விக்கிரகத்தை ஒரு ஞானி வழிபடும் போது எப்படி இருக்கும்? இப்போ நார்மலாக என்ன பண்ணால், பகவான் வந்து தன் சச்சிதானந்த கன ரூபத்தில் தான் முதல்ல ஜீவன் மனதில் தோன்றுகிறார். அவனோட ஜீவன் பக்தியினால பகவான் வந்து விக்கிரகத்தில் பிரவேசிக்கிறார். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது அப்படித்தான் பண்ணுவாங்க. முதல்ல பகவானை எங்கே பண்ணுவாங்க, முதல்ல அந்த இன்ஸ்டால் பண்ணக்கூடியவரோட ஹார்ட்டில் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு அதுக்கு பிறகு தான் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது பிகம்ஸ் அப்படியே பகவான், அந்த பகவானுக்கு அப்படியே பிரவேசிக்கிறார். ஒரு பக்தன் பகவானின் விக்கிரக தரிசனத்தை அதே மாதிரி பெறும்போது பகவானின் ரூபம் விக்கிரகத்தில் இணைந்து பக்தனின் இதயத்தை தோன்றுகிறார் அப்படின்னு அவர் சொல்லி கொடுக்காரு. ஆனால் இதே விக்கிரகத்தை ஒரு ஞானி வழிபடும் போது இப்படி நடப்பதில்லை.
அவர்களுக்கு விக்கிரகம் வெறும் ஜடப்பொருளாகவே தான் தெரியும். வழிபாடு செய்யும்போது எங்குமுள்ள பிரமம்தான் அந்த விக்கிரகத்திலும் உள்ளது என்று நினைப்பார்கள். வழிபாடு முடிந்ததும் அதன் நிலை திரும்பவும் வெறும் ஜடப்பொருளாகவே தான் தெரியும். அப்போ இந்த 2 விதமான வழிபாடுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ நன்றாக புரிய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒருவன் தகுதி பெற்ற குருவிடமிருந்து தீட்சை எடுக்கும்போது மட்டும்தான் இந்த வித்தியாசங்களை அவன் அறிந்து கொள்வான். அதுக்கு பிறகுதான் இப்போ தேவிதாசாவுக்கு புரியுது. அப்போ இந்த இதில் மெயினாக விக்கிரகத்தை பற்றி மெயினாக வருது. நீங்கள் என்ன இருந்து கண்டுபிடிக்கிறீங்கன்னா, ஒன்ஸ் அந்த 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 ப்ரொசீஜரெல்லாம் பண்ணி விக்கிரகத்தை இன்ஸ்டால் பண்ணியாச்சுன்னா பகவானுக்கும் அந்த விக்கிரகத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. அதனால தான் சாட்சி கோபால் நடந்து வர்றதும் அந்த சின்ன செல்ல பிள்ளாய் நடந்து வர்றதும் காரணம் என்னென்னா அது பகவான் ஆயாச்சு. அது பகவான் என்டர் பண்ணி பிரவேசிக்கிறார். அதுக்கப்புறம் அது பகவான் தான் அது. ஆனால் அந்த மற்றவங்கள் இவனுக்கு இந்துக்களும் கூட நிறைய இந்துக்களுக்கெல்லாம் பெய்து கிடையாது. அவங்க ஏதோ சரி வச்சுருக்காங்க, எல்லாம் பிரம்மந்தான் ஒன்று நினச்சிட்டு அவங்களுக்கு அதுதான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு தெரியாது. ஒன்லி வைஷ்ணவர்களுக்கு மட்டும்தான், அவங்க தான் ஈசானுகதா, அவங்களுக்கு மட்டும்தான் எது பகவானுக்கும் விக்கிரகத்துக்கும் வித்தியாசம் கிடையாது அப்படின்னு. அதான் ஈஸ்வர பரமகிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரகா, அவர் விக்கிரகத்திலையும் வர்றாரு. அப்போ ஞானிகள் என்ன நினைக்க போகிறாங்கன்னா உண்மையிலே பகவானை ஏமாற்றுக்கிறாங்க. இதைத்தான் அவர் சொல்கிறாரு. அப்போது இந்த 2 விதமான வழிபாடு செய்வர்களின் இடையில் மிகப்பெரிய வித்தியாசங்கள் உள்ளன. அப்போ ஞானிகளும் யோகிகளும் அது ஒரு டெம்பர் நினச்சிட்டு பிரம்மந்தான் தான் உண்மை, மற்றெல்லாம் பொய், இதெல்லாம் கற்பனைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு ஒரு ஈசானுகதா வைஷ்ணவனுக்கு விக்கிரகம் தான் விக்கிரகம். இப்போ பகவான் அப்படியே பகவானை காட்சி கொடுக்காரு, அப்படி பகவான். அப்போது இதை புரிய தேவிதாசா என்ன சொல்கிறான்னா, இப்போ தான் எனக்கு என் சொல்லிலிருந்து புரிஞ்சுது 2 பெரிய வித்தியாசம் அப்படின்னு. தந்தையே, இன்று எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் தீர்ந்தது. முடிவாக நான் சொல்ல வேண்டுமானால் இந்த ஞானிகள் பகவானை ஏமாற்ற பார்க்கிறார்கள். இதை பற்றி நான் இன்னொரு நாள் டீட்டெயிலாக இன்னொன்று கேட்கணும், இல்லை ரொம்ப கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க திருப்பி பழையபடி அவங்க வீட்டுக்கு போக ஆரம்பித்தாச்சு. அப்போ சுத்த வைஷ்ணவர்களுக்கு விக்கிரகமே பகவான், ஈஸ்வர பரமகிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரணம். ஸோ வைஷ்ணவர்கள் விக்கிரகத்தையும் பகவானையும் பிரித்து பார்க்க மாட்டார்கள். இது ரொம்ப ரொம்ப ஓகே. நான் இதை ஏதோ போட்டு வச்சுருக்கேன். ஓகே, வச்சு அதுக்கு படையத்தில் பாருங்க, ஒரு விக்கிரகம் ரொம்ப ரொம்ப பக்தி. இது ராதாராணியோட ஒரு 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 விக்கிரகம். அந்த விக்கிரகத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பால் கொடுக்காங்க. அந்த பாலை குடிக்கும் பாருங்க, நீங்கள் பாருங்க. ஓகே, ஹரே கிருஷ்ணா. பேக் அகெயின். ஓகே, எனிவே நிறைய ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் அது எப்பவும் ஞாபகம் வச்சுங்க, பிரேம பக்தின்னு வரும்போது நீங்கள் விக்கிரகம் பகவான் அப்படியே நினைக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. இதில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா நான் இதில் கொடுத்துருக்கேன் இப்போ சொன்னேன்ல, இது ஸ்ரீபாத் ஸ்ரீ ராமானுஜாச்சாரியோட லைஃப்பில் நடந்தது. அதே மாதிரி சாஷி கோபால் நடந்த விக்கிரகம். அப்போ ஸோ இது இனி குரானை பற்றி வருது. நான் அந்த குரானை பற்றி நீங்கள் வேணும்னா நான் சொல்லிக் கொடுக்குறேன் 5-10 மினிட்ஸு. ஆனால் இது கொஞ்சம் நமக்கு அவ்வளோ ஒன்றும் தேவை கிடையாது. அதனால் நேரம் என்ன பண்ணோம், டைம் ஆகிடுதா,
அதனால் இந்த பாகத்தை நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா எப்படின்னா இது வேற ஒன்றும் இல்லை, மகாபிரபுவோட கருணையினால் சந்து காசியரோட வம்சத்தில் வரக்கூடியவங்க அவ்வளவரும் முஸ்லீம்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு சைத்தன்ய மகாபிரபு வந்து ரொம்ப முக்கியம். சைத்தன்ய மகாபிரபு வந்து அவங்க வந்து வழிபடக்கூடியவங்க. ஸோ அப்படிப்பட்ட சந்து காசியோட அந்த பரம்பரையில் வந்த ஒரு முஸ்லீம் வந்து இவங்க வைஷ்ணவதாசாவையும் அதே மாதிரி அவர் நம்ம பாபாஜி மகாஷாயா அவரையும் பார்க்க வராங்க. வந்து டிஸ்கஷன் நடக்குது அங்கே, அதை பற்றி உள்ளதான் அது. அப்போ நமக்கு அதை வேணால் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இல்லைன்னா வேறு தனியாக நான் சொல்கிறேன். அது கொஞ்சம் டஃப், நமக்கு வந்து வாய்ச்சிட தேவையும் அவ்வளோ ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாக முடிக்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு வந்து யுகாலாஷ்டகம் அதில் வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து நான் கேள்விப்பட்டேன். நான் அது இதெல்லாம் கொடுத்தேன். நம்ம இதில் கோகுல் பஜன்லேருந்து பாட்டை வந்து அனுப்பி வச்சேன். ஆக்சுவலாக ஒரு தெரிச ஒன் வீடியோ, அந்த வீடியோவை நான் இப்போ ப்ளே பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து முடிச்சிடலாம். ஏன்னா நம்ம விக்கிரகத்தை பற்றி பேசணும். இது வந்து கன்னியாகுமரி டெம்பிளில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள். இவங்க இதெல்லாம் சாதாரண விக்கிரகங்கள் கிடையாது, ரொம்பவும் பவர்ஃபுல். நம்ம எங்கள் ஜெய்ப்பூர்லேருந்து ஸ்பெஷலாக வந்த விக்கிரகங்கள். कृष्ण प्रेममयि राधा